வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ்சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற தகவல்கள் எதுவுமே டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ கிடையாது. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி டெலிகிராமில் அந்த மார்க்கெட்டுடைய அப்டேட்ஸ் நியூஸ்லாம் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீ டெலிகிராம் தான், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேறு எங்கேயாவது நம்ம நேமில் பெய்டு சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஜாயின் பண்ணிடாதீங்க. நான் எங்கேயும் பெய்டு சர்வீஸ் ரன் பண்ணலை. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு டவுட்டை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நார்மலாக இப்போ இந்த சார்ட் பார்க்குறீங்க. நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதன்படி பார்க்கும்பொழுது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த சார்ட் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் இதை ட்ரா பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரா பண்ணும்போது இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இது ரெண்டு விதமாக நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுவோம். சாரி, இப்போ இந்த ரெண்டு ஹையை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஹையை கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த இடத்துல நமக்கு அதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு வருது அப்படின்னா அந்த இடத்த என்ட்ரியாக எடுத்துக்கும். ஓகே, சில நேரங்களில் இதில் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்துருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த சார்ட் எடுக்கிறேன் நான். அப்போ உங்களுக்கு புரியும். இந்த சார்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, இது நான் எடுத்திருந்தது. ஸோ இதில் எனக்கு என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அது புரியும். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வந்துச்சு. இந்த பிரேக் அவுட் வந்தோடனே இது எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா? அதே மாதிரி இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் காமிச்சல அதே மாதிரி இந்த இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்த நோட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஏறி இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி இதில் நான் ஒரு ஃபேக் சிக்னலில் மாட்டினேன் இதே பேட்டர்ன்லேயே. அது எப்படி மாட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது எதுக்காக காமிக்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி விஷயத்துல இருந்து எப்படி டாலர் பண்ணி நம்ம இதை மேனேஜ் பண்ணுறதுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணேன், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, சாரி இந்த இடம் இருக்குது பாருங்கள், தெளிவாக காமிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைமாக இங்கே இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம், இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணதும் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நெக்ஸ்ட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி ஆகிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எந்த இடத்துல அது பாருங்கள், இந்த இடம் இருக்குல்ல, இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோடைய பக்கத்தில் வரும்பொழுது நம்ம பை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணோன்னா அடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இது வீக்லி கேண்டில். அடுத்த வாரம் இதே மாதிரி இப்படி மேலே ஏற ஆரம்பித்தோடனே எனக்கு டெய்லியில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. கன்ஃபர்மேஷன் கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள், இந்த இடத்த உங்களுக்கு டெலிட் பண்ணிட்டு காமிச்சோன்னா இன்னும் தெளிவாக தெரியும். இப்போ தெரியுதா? இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் பாருங்கள், தெரியுதா? இந்த கேண்டிலில் இது க்ரீன் கலரில் வந்தோன்னே இங்கேயும் க்ரீன் கலரில் வந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், பிரேக் அவுட் ஓகே, இது எப்படி இருந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, பேட்டர்ன் வேறு கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வாங்கினோடனே அதுக்கு அடுத்த நாள்லேருந்து டக்குன்னு ஒரு டவுனு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவுனு. ஆனாலும் இதை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, வீக்லி சார்ட்டு இது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றனால தைரியமாக ஹோல்டு பண்ண முடிஞ்சுது. ஸ்டாக்கும் நல்ல கம்பெனி அப்படின்றனால தைரியமாக ஹோல்டு பண்ண முடிஞ்சுது. இதே நான் இன்ட்ராடேவோ அல்லது ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கோ பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி வெயிட் பண்ண முடியாது. மொத்தமாக இந்த இடத்துல 2 நாளில் லாஸை புக் பண்ணிட்டு, இந்த 2 கேண்டில் லாஸை புக் பண்ணிட்டு தான் நான் வெளியே வந்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஏறும். ஆனால் இது ஸ்விங் ட்ரேடிங்கிறனால சரி பரவாயில்ல, நல்ல கம்பெனி தான், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த லைன் வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். அடுத்த நாள் டவுன் ஆச்சு, அதுக்கு அடுத்த நாள் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சிது. ஏற ஆரம்பித்த உடனே நமக்கு 2 நாள் டவுன் வந்துருச்சுல, எப்போ லாபம் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வந்த உடனே ஒரே கேண்டில் லாபத்தை புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். ஆனால் அதே என்ன பண்ணுச்சு, என்னுடைய ப்ராப்பரான பிளான் படி நல்ல பிரேக் அவுட்டில் மேலே போச்சு. ஆனால் அதை நான் பயன்படுத்தவில்லை. ஓகே, ஏன்னா இந்த 2 கேண்டில் இறங்கினதில் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். ஓகே, இது எல்லாருக்குமே வரது தான். ஆனாலும் பேனிக் ஆனாலும் நான் நஷ்டத்தை புக் பண்ணலை. ஸ்விங் ட்ரேடிங் தான், நான் என்ன வெயிட் பண்ணிட்டு போவோம், ஒரு 10-15 நாள் கூட வெயிட் பண்ணுவோமே, இல்லை ஒரு மாதம் கூட வெயிட் பண்ண வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த தைரியம் ஏன் வந்துச்சுன்னா ஸ்விங்குனால் வந்துச்சு. ஸ்கேல்பிங்லேயோ இன்ட்ரா ட்ரேடிங்லேயோ மார்ஜின் ட்ரேடிங்லேயோ அது வராது.
கடனை வாங்கி நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், பயந்துருவோம். இதுதான் 5 மினிட்ஸில் நடக்கும். இதே வந்து அப்படியே நீங்கள் 5 மினிட்ஸ் சார்ட்டாக இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் 5 மினிட்ஸ் சார்ட்டில் இந்த இடத்துல மார்ஜின் ட்ரேடிங் பண்ணி பயங்கரமாக கேண்டில் பிரேக் அவுட்னு நினச்சி வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இப்படி இறங்குச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மார்ஜின் ட்ரேடிங்கில் பெரிய லாஸ் வந்திருக்கும், கொடுத்துட்டு வந்திருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது 2 மணிக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம அந்த ஹோல்டிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து தன்மை இருக்கணும், அந்த இது இருக்கணும், அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை, இதை வந்து நான் இன்ட்ராடே ட்ரேடிங்லேயே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு உங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக டிசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்லையும் ட்ரேட் பண்ணிக்கிட்டு ஓகே தேவைப்பட்டால் அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஹோல்டிங்லேயும் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஓகே, அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 1,00,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 ரூபாய்க்கு இன்ட்ராடேக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். 20,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த இடத்துல இறங்குது. ஸோ தேவைப்பட்டால் என்ன பண்ணலாம், 5 மினிட்ஸ் சார்ட்டு இறங்கி போச்சு. அப்போ என்ன பண்ணலான்னா, இது இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம், இல்லைன்னா இந்த ஹோல்டிங்கில் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து 10,00,000 ரூபா வாங்காமல் 1,00,000 ரூபாய்க்கு வரும் 20,000க்கும் 30,000க்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணிவிட்டு சப்போஸ் இறங்குச்சுன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹோல்டிங் பண்ணலாம். ஆனால் அந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்டாக்காக இருக்கணும். எல்லா ஸ்டாக்கையும் ஹோல்டிங் பண்ணக்கூடாது. ஓகேவா? இறங்கிருச்சுன்னா உடனே ஹோல்டிங் அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயம். நல்லா இருக்குது இந்த ஸ்டாக்கு, இதை வந்து நமக்கு ரொம்ப நம்பிக்கையான பங்கு, லாங் டேர்மில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கு தான் அப்படின்ற பட்சத்தில் அதில் வந்து நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம். அதில் இன்ட்ராடே பண்ணிட்டு என்ன பண்ணலாம், தேவைப்பட்டால் ஹோல்டிங்கும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் இந்த மாதிரி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டு வரா மாதிரி இருந்தாலோ, ஆக்சுவலாக இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டே இல்லைங்க, இது கரெக்டான பிரேக் அவுட் தான். நான் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடியே போயிட்டேன், க்ரீன் கலர் கேண்டில் பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த மாதிரி மிஸ்டேக்கே பண்ணினா கூட இந்த மாதிரி பேட்டர்ன் வர்ற இடத்துல ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்ததுன்னா நீங்கள் தப்பிக்கிறதுக்கான வழி உண்டாகும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்ஃபா 50ல் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஆல்ஃபா 50னா எதுன்னு தெரியும் இல்லையா? நிஃப்டியை விட, நிஃப்டி ரிட்டர்ன்ஸை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ஆல்ஃபா 50ல் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் எந்த நிறுவனம் 52 வீக் லோலையோ அல்லது வந்து சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டில் இருக்குதோ அப்படி அந்த ஸ்டாக்கை பார்க்கணும். அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அதில் எப்போ வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு இப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த இடத்துல அழகாக இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நம்ம பார்த்தோம்னா அடிச்சிருக்கலாம். ஆல்ஃபா 50ல் போய் நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டாக்லாம் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. சாரி, இந்த ஸ்டாக் மீன்ஸ் இந்த சார்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் ஆல்ஃபாவில் போய்ட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு பார்க்கும்பொழுது இது என்ன ஸ்டாக்கு, இது வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கணிக்க முடியும். ஓகே, அப்போ ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு 5 வாரம், ஒரு 6 வாரம், ஒரு மாதம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10% எடுக்க முடியும். அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரையிறது, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் லைன் வரையிறது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்விங் ட்ரேடிங்கிறனால நம்ம தப்பிக்க முடியும். சப்போஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா மார்ஜின் ட்ரேடிங் இல்லாமல் இருந்தால் அதுலேயும் தப்பிக்க முடியும். மார்ஜின் வாங்கிட்டீங்க, கடனாக வாங்கிட்டீங்கன்னா தான் போச்சு கதை. இல்லைனா நம்ம பணம் நம்ம ஹோல்டிங்கில் கூட வச்சுக்கலாம், நல்ல நிறுவனமாக இருக்கும் பட்சத்தில். இல்லை பிரேக் அவுட் லேட்டாக வரும் அப்படின்ற பட்சத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் போகிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு இன்னும் இறங்கிச்சுன்னா இன்னொரு 10,000 ரூபாய்க்கு வாங்கலாம், அப்புறம் ஒரு 30,000 ரூபா வரைக்கும் அப்படியே நீங்கள் வாங்கிட்டே வரலாம். ஓகே, இப்போ இந்த இடம்லாம் வருது பாருங்கள். நீங்கள் இந்த இடத்துல பிரேக் அவுட்டுன்னு நினச்சி வாங்கிட்டிங்கன்னா கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 5-6 வாரம் வெயிட் பண்ணிங்கன்னா திருப்பி உங்களுடைய ப்ரைஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் எப்பயுமே சேஃபர் சைடு கேம் ப்ளே பண்ணுறது தான் வந்து நமக்கு நல்லது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆல்ஃபா 50 ஸ்டாக்ஸ்க்கும் வந்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இது வந்து இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்றது தெரியும். இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா எங்கே பிரேக் அவுட் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? 1 2 இது 2 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து இது 1 இது 2 இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுவோம். இது வந்தனால நம்ம போட்டிருக்கோம், இல்லைனா இங்கே கனெக்ட் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடம் ப்ராப்பராக வரல அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவோம், இங்கே பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நம்ம தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த கேண்டில் இருக்குல்ல, நான் நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நம்ம பணமாக இருந்தால் அது என்ன ஆயிருக்கும், திருப்பி இறங்கியிருக்கும், இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணியிருப்போம், ஏறும்பொழுது நம்ம லாபத்திலேயே வெளியே வந்துருக்கலாம். ஸோ அப்போது நம்ம பணமாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை ஆவரேஜ் பண்ணி கூட மெயின்டைன் பண்ண முடியும். மார்ஜின் ட்ரேடிங்கில் இதை மெயின்டைன் பண்ண முடியாது.
சரிங்களா? மார்ஜின் ட்ரேடிங் யார் வாங்கணும் அப்படின்னா, பணம் இருக்குது, ஆனால் பணம் வெளியில் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் மார்ஜின் ட்ரேடிங் வந்து பெனிஃபிட் அதிகம். இப்போ நான் வந்து 10,000 வச்சுருக்கேன், 50,000 என் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை 50,000 வந்து நாளைக்கு மறுநாள் எனக்கு வரப்போகுது, ஏதோ ஒரு ஃபண்டு வச்சுருக்கேன், இல்லை வேறு அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மார்ஜின் ட்ரேடிங்கில் வாங்கி பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆகிடுச்சுன்னா டக்குன்னு என்னோடய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் அதை ஹோல்டிங்கில் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் பணமே இல்லாமல் நம்ம வந்து கடன் வாங்கி பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா மாறிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நான் இந்த 2 விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? தப்பாக போனாலும் எப்படி சமாளிக்கிறது? ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரையும்போது தப்பாக போனால் என்ன பண்ணலாம்? அது எப்படி சமாளிக்கிறது? அதுக்காக இதை நான் எப்படி சமாளிச்சேன்றதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இதில் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இதில் மொமெண்டம் எப்படி வரும்? இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் நம்ம போட்டுட்டோம், இதில் வேகமாக ஏறப்போகுது அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்திக்கோங்க. கீழே வந்து கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள் தயவுசெய்து. ஓகே. அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி மெம்பர்ஷிப்புக்கு வீடியோ வந்திருக்கும். இன்றைக்கே 2 வீடியோ வந்திருக்கும். இனிமேல் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. பாருங்கள். நன்றி.